ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, இந்த ஜாப பத்தி தான். இது வந்து மில்லிங்ல. ஸோ இது எங்க கம்பெனி ஜாப் கிடையாது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தரு அவன் கம்பெனில ஓடுற ஜாப். இத வந்து எப்படி டூல் பாத் ஜெனரேட் பண்றது, ஓகேங்களா? அவருக்கு வந்து இப்ப தான் ஆப் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா கத்துட்டு இருக்காரு. ஸோ டவுட் கேட்கும்போது அவருக்கு நான் மேனுவலா எக்ஸ்பிளைன் பண்றத விட, இந்த மாரி வீடியோஸா எடுத்து நம்ம சிலபஸ்லயே நான் ஆட் பண்ணிடுவேன். அது போக இந்த மாரி அவருக்கும் நான் அனுப்புவேன். ஸோ அனுப்புற வீடியோஸ ஒரு வீடியோஸ் நம்ம YouTubeலயும் போடலாமே அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இத நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம கிட்ட சிஎன்சி, டர்னிங், மில்லிங் கோர்ஸ், மேனுவல் புரோகிராமிங் கோர்ஸ் இருக்கு. நீங்க வாங்குறதுனா வாங்கிக்கலாம். அது போக ஒருவேளை உங்களுக்கு நல்ல நாலேட்ஜ் இருக்கு. நீங்க சொல்லிக் குடுக்க முடியும், மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்க முடியும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன்ல வந்துட்டு எஜுகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர எனேபிள் பண்ணி புதுசா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ TSRCNC educators.com ஓகேங்களா? இதான் நம்ம அப்ளிகேஷனோட எஜுகேட்டர். இது ஃபர்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். அதனால ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ புதுசா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ணி Google Play Storeல நம்ம அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ணி, அதுல நீங்க TSRCNCக்கு ஒரு எஜுகேட்டர் அக்கவுண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அந்த இமெயில் லாகின் ஐடி இங்க போட்டு உங்களால லாகின் பண்ணிக்க முடியும். லாகின் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். இது லாகின் பேஜா இருக்கும். இது லாகின் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மெயின் ஃப்ரண்ட் பேஜ் வரும். இதுல போயிட்டு உங்களால என்ன கோர்ஸ் சொல்லிக் குடுக்க முடியுமோ, மாஸ்டருக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன் அப்படின்னா, நீங்களும் சொல்லிக் குடுக்க கூடாதுன்னு கிடையாது. நீங்க தாராளமா சொல்லிக் குடுக்கலாம். உங்களுக்கு ஏத்த நாலேட்ஜ் என்னைய விட பெட்டரா இருந்துச்சுன்னா, சூப்பரா இருக்கும். அது ரொம்ப பேருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுல உங்களால பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட கோர்ஸ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எத்தன வீடியோஸ் போடணும், என்ன ஸ்டேஜ் குடுக்கணும், என்ன பிரைஸ் குடுக்கணும், இதெல்லாம் நீங்க பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு மத்தவங்களுக்கு கத்துக் குடுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, நம்ம பிளாட்ஃபார்ம நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்ளிகேஷன் மட்டும் இல்ல, நம்ம கம்பெனியவே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். சரிங்களா? எல்லாமே நம்ம லீகலா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ண எம்எஸ்எம்இ சர்டிபிகேட். சரிங்களா? ஸோ இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, நம்ம மாஸ்டர் கேமுக்கு ஒரு லைசென்ஸ் அப்ளை பண்ண போறோம். இப்படி ஒன் பை ஒன் நம்ம எல்லாத்தையுமே லீகலைஸ் பண்ணிட்டே வரோம். ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல பெரிய ஸ்கேல் அப் கம்பெனியா தான் மாறப்போகுது. ஸோ தாராளமா நீங்க வந்து நம்பி எல்லாத்தையும் பண்ணலாம். இங்க உங்க கோர்ஸ நீங்க சேல் பண்ற மூலமா, நீங்க ஒரு சொந்தமா ஒரு இன்ஸ்டிடியூட்டே ஆரம்பிக்கிற அளவுக்கு கூட ஃபியூச்சர்ல நீங்க டெவலப் ஆகலாம். சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம கன்டென்ட்க்கு வரலாம். இது வந்து எங்க ஃப்ரெண்டோட ஜாப். சரிங்களா? அவருக்கு இப்பதான் மில்லிங் கத்துக்கிறாப்புல. ஸோ 2டி அவருக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவரு டவுட் எல்லாம் கேட்டா நான் அவருக்கு அப்பப்ப சொல்லிக் குடுப்பேன். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்ல பொதுவா நீங்க எந்த ஜாப் எடுத்துக்கிட்டாலும், அந்த ஜாப்ல சைஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. சரிங்களா? அந்த ஜாபோட ஹைட் என்ன, விட்த் என்ன, அந்த சைஸ் பாருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ரா மெட்டீரியல் செலக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? ரா மெட்டீரியல் செலக்ஷன் பண்ணும்போது, என்ன ஷேப்ல இருக்க ரா மெட்டீரியல் செலக்ஷன் பண்றது பெட்டர்ன்னு பாருங்க. இப்ப அவங்க கம்பெனில பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல் செலக்ஷனுக்கு இதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் பார் எடுத்திருந்தாங்கன்னா, சிம்பிளா முடிஞ்சிருக்கும். சரிங்களா? ஆனா ஆக்சுவலா அவங்க ரா மெட்டீரியல் செலக்ஷன்லயே தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரவுண்டு பீஸ் வந்து ரொம்ப கம்மியான ரேட் கிடைக்குது. ஏதோ ஸ்கிராப் மெட்டீரியல் போல. ஸோ அதுல அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறனால எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது வந்து மொத்தத்துக்கே வந்து 64 தான் இருக்கு. இதோட ஹைட். சரிங்களா? இப்போ வெர்டிகல்ல பார்ப்போம். இந்த ஃபேஸ்ல இருந்து இந்த ஃபேஸ் வந்து ஒரு 20 ஹைட்டு. இங்க இருந்து இந்த விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 64. ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ரோகிராம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இல்லையா? எனக்கு தெரியும். இப்ப 64க்கு 20. ஸோ இந்த ரைட் வியூல பார்த்தீங்கன்னாக்க, இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இது வந்து ஒரு 15 தான். இதோட மொத்த ஹைட் 15 தான். 15.7. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, 30 க்கு ஒரு ஸ்கிராப் மெட்டீரியல் கிடைக்குது. நெறைய ராட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அத வச்சு இப்ப நம்ம இந்த ஜாப் ஓட்டலாம்னு நெனைக்கிறாங்க. ஸோ இந்த மாரி ரா மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு ஓட்டணும்ப்பா அப்படின்னா, ஓகே. வேற வழி இல்ல. சரிங்களா? அதுக்கேத்த மாரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க மெட்டீரியல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இல்ல புதுசா நீங்க செலக்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னா, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்க யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஜாப் எல்லாம் வந்துச்சுன்னா, இதுக்கு வந்து ரெக்டாங்கிள் பீஸ் தான் கரெக்ட். இந்த டோட்டல் லென்த் 15.7 இருந்துச்சு இல்லையா? ஒரு 5 திக்னஸ்ல மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு 15.7ன்றது ஒரு 20 இல்ல 21 அந்த ரேஞ்ச் இருந்துச்சுன்னா, இது பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருக்கும். அது மாரி விட்த்லயும், ஹைட்லயும் பார்த்தேன். சாரி, ஹைட் தான் நான் 15.7. ஓகே. அது எல்லாத்துலயும் ஒரு 2 3 ஸ்டாக் இருந்துச்சாலே, இந்த ஜாப் வந்து பெர்ஃபெக்ட்டா ஈஸியா முடியும். இப்ப அவங்க மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா, ரவுண்டுன்றனால, நான் ரவுண்டுக்கு ஏத்த மாரி அவர்ட்ட நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்ப நான் லெவல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் லெவல்ஸையும் இன்னொன்னு கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுவேன். இது ஒருவேள
நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா, நீங்க எல்லாத்தையுமே ஒரே லெவல்ல போட்டுக்கலாம். அது உங்களுக்கு கன்ஃப்யூஷன் இல்லாம அப்படின்னா ஓகே. நான் அவருக்கு சொல்றேன், இல்ல அவர் எனக்கு பேசிக்லாம் இருக்காருன்றனால, அவருக்கு நான் ஒண்ணொண்ணுக்கும் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு மாடல ஒரு லெவல்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? அவர் குடுத்த மாடல் இது. 2வது ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல் நம்ம என்ன மாரி செட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் வச்சுக்கேன். அவர்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ரா மெட்டீரியல் வந்து இந்த ஷேப்ல நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்பரேஷன் வந்து ரவுண்ட் ரா மெட்டீரியல பிடிச்சுட்டு, வைஸ்ல பிடிக்கிறதுக்கு இந்த மாரி ஒரு ஃப்ளாட் அடிச்சுக்கோங்க. இது வந்து சிம்பிளா தான் நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த இதுக்கு வந்து நான் புரோகிராம் எதுவும் பண்ணல. இந்த மாரி ஒரு ஃப்ளாட் ஒண்ணு அடிச்சுக்க போறோம். சரிங்களா? அடிச்சுட்டு இந்த ஃப்ளாட் இருக்கு இல்லையா? இத தான் 2வது ஆப்பரேஷன் வைஸ்ல பிடிக்க போறோம். இந்த மாரி வைஸ்ல இங்கே இந்த பார்ட் பண்ணிட்டு, இந்த மாரி பிடிச்சுக்க போறோம். மூ 2வது ஆப்பரேஷன்ல இருக்கிற டூல் பாத்து என்னென்ன ஓட்ட போறோம்ன்றத இப்ப நான் மெயினா உங்களுக்கு காட்டப் போறேன். ரைட். இப்போ இந்த மாரி ஒரு ஜாப் இருக்கு அப்படின்னா, இதுல என்னென்ன ஆப்பரேஷன்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு டாப் வியூல வைங்க. டாப் வியூல வச்சுட்டா, இந்த ஒரு அவுட்டர்ல இருக்குல்ல, இந்த அவுட்டர்ல இந்த ஒரு ஷேப் இருக்கு. இத வந்து கான்டூர் ஆப்பரேஷன்ல உங்களால ஈஸியா பண்ணிக்க முடியும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ரவுண்ட் பீஸ வந்து ஒரு பேசிங் ஆப்பரேஷன் பண்ணிட்டீங்கன்னா, டோட்டல் லென்த் மெயின்டெயின் பண்ணிடலாம். அதாவது டோட்டல் லென்த்த ஃபர்ஸ்ட் ஆப்பரேஷன்ல மெயின்டெயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கான்டூர் ஆப்பரேஷன். இந்த கான்டூர்ல இந்த ரெக்டாங்கிள் மாரி இந்த ரேடியஸ் இதெல்லாம் ரஃப்பா ஒரு அடி அடிச்சிடலாம். ஃபைனலா இந்த ரேடியஸ் எல்லாம் சின்ன ரேடியஸா இருக்கனால ஒரு எண்ட் மில்ல போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த உள்ள ஒரு ஃப்ளாட் இருக்கு. சரிங்களா? இந்த ஃப்ளாட் இருக்கு. இந்த ஃப்ளாட்டையும் அதே மாரி ஒரு கான்டூர்லயோ இல்ல பாக்கெட்லயோ போட்டு அடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த உள்ள இருக்க 2 கவுண்டர் போர். சரிங்களா? இது வந்து ஒரு ஸ்க்ரூவ லாக் பண்ற மாரி உள்ள இது வந்து லைட்டா மூவ் பண்ணி ஷேப் குடுக்குற மாரி. சரிங்களா? இந்த மாரி ஒரு கவுண்டர் போர் இருக்கு. இத அடிக்கணும். ஃபைனலா இந்த ஆங்கிள். இங்க இந்த பக்கம் ஒரு ஆங்கிள் இருக்கு. இந்த உள்ள ஒரு ஆங்கிள் இருக்கு. சரிங்களா? இது எல்லாத்தையுமே 2டி டூல் பாத்ல பண்ணிடலாம். ஆனா 2 ஆப்பரேஷன் 2 இடத்த மட்டும் நான் 3டில பிளான் பண்றேன். சரிங்களா? 3டில 3டி டூல் பாத் அவ்வளோதான். அந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் 3டி எல்லாம் கிடையாது இது. இந்த ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா? இந்த ஆங்கிளையும், இந்த ஆங்கிளையும் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்பரேஷன்ல நம்ம பினிஷ் பண்ண போறோம். செகண்ட் ஆப்பரேஷன் என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் இத அப்படியே உல்டாவா திருப்பி வச்சு இந்த வயசுல கொஞ்சம் மெட்டீரியல் பிடிக்கிற கண்டிஷன் இல்லையா? அத மட்டும் ஃபேஸ் பண்ணிக்க போறோம். சரிங்களா? ஸோ செகண்ட் ஆப்பரேஷன் அவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாப்ல. ஃபர்ஸ்ட் ஆப்பரேஷன்ல என்னெல்லாம் பண்ண போறோம்? இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்பரேஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபேசிங் பண்ண போறோம். நான் இந்த மாரி லெவல்ஸ்ல ஒரு லெவல்ஸ்க்கும் ஒரு பேர் வச்சு, அதுக்கான 2டி வயர் ஃப்ரேம் அந்த செயின் இருக்கு இல்லையா? அத மட்டும் நான் இங்க வச்சுப்பேன். இப்ப நான் இந்த மாரி டாப்ல வைக்கிறேன் பாருங்க. இந்த மாரி ஒரு ரெக்டாங்கிள் போடுறோம் அப்படின்னா, அந்த ரெக்டாங்கிள போட்டு, இத வந்து 4வது லெவல்ஸ்ல ஃபேசிங் அப்படின்னு சொல்லி அதோட செயின் இந்த ஒர்க் எனக்கு முடிஞ்சிருச்சுன்னா, நான் இத வந்து ஆஃப் பண்ணிடுவேன். அப்ப எனக்கு கன்ஃப்யூஷன் இருக்காது. ஸோ 5வது இப்ப 2வது லெவல்ல நான் கான்டூர் வச்சிருக்கேன் அப்டின்னா, கான்டூர நான் ஆன் பண்ட்டேன்னா, அந்த கான்டூர் லைன் மட்டும் இருக்கும். ஸோ கான்டூர் ஆப்பரேஷன் பண்ணும்போது மட்டும் இத நான் எனேபிள் பண்ணிப்பேன். மீதி நேரம் இத ஆஃப் பண்ணிப்பேன். சரிங்களா? இப்ப இந்த ஆப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, இத நான் ஆஃப் பண்றேன். இத நான் எனேபிள் பண்றேன். இந்த உள்ள இருக்க பாக்கெட் மட்டும். சரிங்களா? ஸோ இதுல வந்து இந்த மாரி நான் பேர் போட்டு பாக்கெட் அப்படின்னு எழுதிருவேன். இந்த மாரி பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃப்யூஷன்ஸ் இருக்காது. இது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இந்த மாரி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்பன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அடுத்தடுத்து வேலை பண்ணும்போது குழப்பாது. இல்ல நீங்க அடுத்தவங்க யாருக்காவது கம்பெனில இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறீங்க. இல்ல அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றீங்கன்னா, சிம்பிளா இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ பாக்கெட் வரைக்கும் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபைனலா வந்துட்டு இந்த பாக்கெட் இருக்கு, இந்த பாக்கெட் இருக்கு. இத ஃபேசிங் பார்ப்போம். ஃபேசிங்ல பேராமீட்டர்ல கிளிக் பண்ணிட்டு நான் ஃபேசிங் டூல் போட்டிருக்கேன். அதாவது ஃபேஸ் மில் கட்டரு. 80 ஃபேஸ் மில் கட்டர் எடுத்திருக்கேன். கட் பேராமீட்டர்ல போயிட்டு 1 பாஸ். ஏன்னா கட்டரோட டயாமீட்டர் 80 இந்த விட்த் இந்த ஜாபோட விட்த்தே பார்த்தீங்கன்னா 20 தான். ஸோ ஜஸ்ட் 1 பாஸ்லயே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். டெப்த் ஆஃப் கட் மட்டும் ஒரு பாஸுக்கும் 1 குடுத்துருக்கேன். லிங்கிங் பேராமீட்டர் அதே மாரி ஜெட் 0 வரைக்கும் குடுத்துருக்கேன். ரவுண்ட் மெட்டீரியல் இருக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் இருக்கணும்னு 5 தரேன். நம்ம எவ்வளோ ஸ்டாக் வேணுமோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஃபேஸ் மில். இதுக்கப்புறம் 2வது வந்து கான்டூர். கான்டூர்ல பார்த்தீங்கன்னா, அதே மாரி பேராமீட்டர்ல என்ன செட் பண்ணியிருக்கோம்னா, இந்த கான்டூர பிடிச்சிருக்கோம். முதல்ல புல் மில். இது வந்து பெரிய கட்டர். ஏன்னா, இது ரவுண்ட் பீஸ் இருக்கு இல்லையா? ஸோ நான் வந்து எஸ்எஸ் மெட்டீரியலு ஸோ இன்செர்ட் கட்டர வச்சுட்டு, ரஃப்பிங் எல்லாம் இத வச்சு அடிச்சுட்டு, ஃபைனலா இது ஸ்டாக் வச்சிருக்கேன். ஒரு எண்ட் மில்ல வச்சு போட்டுக்கலாம். இந்த கார்னரும் பார்த்தீங்கன்னா, சின்ன ரேடியஸ். ஸோ இதுக்கும் நம்ம தனியா ஒரு எண்ட் மில் போட வேண்டியிருக்கும். இப்போ வந்துட்டு நான் ரேம்ப்ல குடுத்துருக்கேன். ரேம்ப்ல டெப்த்ல குடுத்துருக்கேன். சரிங்களா? ஆங்கிள் யூஸ் பண்ணல. டெப்த்ல குடுத்துருக்கேன். ஸோ இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க ஒரு ரொட்டேஷன் வரும்போது 1 கட் எடுத்திருக்கும். ஸோ இதுலயும் நானு அவுட்டர்லயும் ஸ்டாக் வச்சிருக்கேன்.
இந்த ஃபேஸ்ல வந்து நான் ஸ்டாக் வைக்கல. ஏன்னா கீழ வந்து வெறும் இதான் நம்ம ஃபேஸ் தானே பண்ண போறோம். ஸோ என்ன டெப்த்தோ அந்த அளவுக்கு வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனல் டெப்த் ஆஃப் கட் இங்க தேவையில்ல. ஏன்னா நம்ம ரேம்ப்ல குடுத்ததுனால லீட் இன், லீட் அவுட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ லிங்கிங் பேராமீட்டர். லிங்கிங் பேராமீட்டர் டோட்டல் லென்த் என்ன இருக்கோ அத குடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, வேணும்னு இல்ல கம்பல்சரி எல்லாருமே எக்ஸ்ட்ரா தான் குடுக்கணும். இங்க வந்து மைனஸ்ல ஒரு 16.5 இது 1 இல்ல 1 1/2 எக்ஸ்ட்ரா குடுக்கணும். ஏன்னா கீழ இன்னும் கொஞ்சம் போணும். அப்படின்னா தான் 2வது ஆப்பரேஷனும் ஃபேஸ் பண்ணும்போது இந்த கார்னர்ல எந்த ஸ்டெப்பும் இல்லாம இருக்கும். சரிங்களா? கரெக்ட்டா நம்ம பண்ணிட்டோம்னா, கரெக்ட்டா நம்ம ஃபேஸ் பண்ணல அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஸ்டெப் மாரி ஒண்ணு நிக்கும். ஓகே. இப்ப நம்ம இந்த மாரி குடுத்துட்டோம். ஃபைனலா வந்துட்டு இந்த உள்ள இருக்க பாக்கெட் சரிங்களா? இந்த பேராமீட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பேராமீட்டர் டெப்த். டெப்த் ஜஸ்ட் இத செலக்ஷன் பண்ணி இந்த பாட்டத்த இங்க செலக்ஷன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துரும். சரிங்களா? வந்துரும். டாப் ஆஃப் ஸ்டாக் ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம்ன்றனால 0 இல்ல ஒரு பாயிண்ட்ன்னு குடுக்கணும்னா கூட குடுத்துக்கோங்க. இடிக்காம இருக்கும். ஒரு பாயிண்ட் வேணா குடுத்துக்கணும்னா குடுத்துக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் எக்ஸ்ட்ரா ஒரு பாஸ் போகும் அவ்வளவுதான். இப்போ இதுக்கும் அதே மாரி லீட் இன், லீட் அவுட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து அதே 16ஆம் கட்ரு யூஸ் பண்றோம். ஆனா ஒரு பாஸ் போட்டா இந்த நடுவுல கொஞ்சம் மெட்டீரியல் ஸ்டாக் இருக்கும். ஸோ நான் மல்டி பாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 பாஸா போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த ஷிஃப்டிங் ஸ்பேஸ் வந்து ஒரு பாஸுக்கும் அடுத்த பாஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 4 இந்த இமேஜ்ல உங்களுக்கு தெரியும். இந்த மாரி குடுத்துட்டு இதையும் நான் முடிச்சிருக்கேன். இப்போதைக்கு 3 டூல் பாத் முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் 4வது டூல் பாத் வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா 4வது டூல் பாத் இந்த பாக்கெட் இருக்கு இல்லையா? இந்த பாக்கெட் பண்ணலான்னு இருக்கேன். சரிங்களா? இல்லன்னா இந்த ஆங்கிளும் பண்ணலாம். இல்ல இந்த உள்ள இருக்க ஆங்கிள் எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து இந்த பாக்கெட் பண்ண போறேன். ஸோ 4வது டூல் பாத் வந்து ஓகே. 4வது டூல் பாத்ல வயர் ஃப்ரேமு, கர்வா 4 எட்ஜஸ் இத குடுத்து இந்த உள்ள இருக்கதும், இந்த உள்ள இருக்கத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? செலக்ஷன் பண்ணிட்டா எனக்கு 2Dல ஒரு வயர் ஃப்ரேம் வந்துரும். ஸோ இத நான் என்ன பண்ணிக்கிறேன், லெவல்ஸ்ல போயிட்டு இங்க கவுண்டர் போர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன் எல்லாத்தையும் நான் கவுண்டர் போர் அந்த லெவல்ல நான் தூக்கி வச்சுக்க போறேன். ஸோ செயின பிடிச்சு இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இந்த லைன் இது எல்லாத்தையும் செலக்ஷன்ல போயிட்டு 6வது நம்பர்ல மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்ப எனக்கு 5வது நம்பர் எனக்கு தேவையில்ல. 6வது வந்துட்டு இருந்தா போதும். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணிக்க போறோம், இந்த அவுட்ல இருக்கிறத பண்ண போறோம். மறுபடியும் டூல் பாத் போறோம். கான்டூர் ஆப்பரேஷன் எடுக்கிறோம். இந்த வெளியில இருக்கு இல்லையா இந்த செயின் இத பிடிக்கணும். சரிங்களா? ஓகே. செயினை செலக்ஷன் பண்ணிட்டு இதுக்கு என்ன டூல் போட போறோம். இது வந்து நான் ஆல்ரெடி டைமென்ஷன் செக் பண்ணிட்டேன். இது வந்து 5.5 ஆர் வந்து 5.5 ஸோ 11 விட்த் இருக்கும். நீங்க 10 எண்டு மில் போடுறனாலும் போடலாம். இல்ல ஒரு 8 எண்டு மில் போடுறனாலும் போட்டுக்கலாம். 8 இன்னும் கொஞ்சம் நல்லா ரிலீஃப் இருக்கும். 10 கொஞ்சம் கம்மியா இருக்கும். சரிங்களா? இப்போ எண்டு மில்லோட டைமென்ஷன்ல போயிட்டு இங்க 10 அப்படின்னு குடுத்துக்கிறேன். சாரி 8ன்னு குடுத்துக்கிறேன். 8 எண்டு மில் நான் யூஸ் பண்ண போறேன். யூஸ் பண்ணிட்டு ஓகே. நெக்ஸ்ட் ஓகே. டூல மட்டும் 8 செலக்ஷன் பண்ணியாச்சு. கட் பேராமீட்டர்லயும் அதே மாரி நான் ரேம்ப் தான் யூஸ் பண்ண போறேன். டெப்த் ஆஃப் கட் வந்து ஒரு 0.5 குடுத்துக்கிறோம். சரிங்களா? ஏன்னா சின்னதா தான் இருக்கு. டக்குன்னு இறங்கிடும். இல்லன்னா ஒரு 0.25 கூட குடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டாக். இது வந்து வெறுமனே ஸ்க்ரூ போய் உட்கார்ற இடம் தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபினிஷிங் தனியா ஒரு டூல் விடணும் அப்படின்ற மாரி எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஸோ நான் அதனால அது எல்லாத்தையுமே 0, 0 வச்சுடுறேன். டெப்த் ஆஃப் கட் தேவையில்ல. இப்ப லீட் இருக்கட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 20% தான் இருக்கு. பெருசா இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு கம்மியா வேணும் அப்படின்னா, நீங்க 10% கூட குடுத்துக்கோங்க. ஓகே. இப்ப மல்டி பாஸ் வந்து இதுக்கு தேவைப்படாது. மொத்தமா 11 தானே. ஸோ அத எடுத்து விட்டுருவோம். இப்ப லிங்கிங் பேராமீட்டர் டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி இந்த பாக்கெட் நம்ம எடுத்துட்டோம் இல்லையா? ஸோ அத செலக்ஷன் பண்ணி, அத விட கொஞ்சம் மேல இருக்கு. இத நம்ம செலக்ஷன் பண்ணுவோம். அத விட ஒரு 1 மட்டும் மேல வைப்போம். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ட செலக்ஷன் பண்ணா 6.1 இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு -5.5 வரைக்கும் வச்சுக்கிறேன். சரிங்களா? இதான் எனக்கு டாப் ஆஃப் த ஸ்டாக்கா இருக்க போது. டெப்த் வந்து கீழ இந்த ஏரியா இருக்கு இல்லையா? அது வரைக்கும் வேணும். ஸோ அத நான் செலக்ஷன் பண்ணி இந்த ஒரு ரேடியஸ் இல்லையா? இந்த பாயிண்ட் அது எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும். ஸோ 10.7 வரைக்கும் எனக்கு போதும். நான் குடுத்துட்டேன்னாக்கா, எனக்கு இந்த மாரி
ஒரு பாக்கெட் வந்து கிரியேட் ஆயிடும். இது கவுண்டர் போர்டோட வெளியில இருக்கிற இந்த பாக்கெட் சரிங்களா? உங்களுக்கு டாப் வியூல இதோட பேக் பிளேட்ட ஓட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஓடிடும் சரிங்களா? இப்படி இருக்கும் ஃபைனலா சரிங்களா? ரைட்டு. இப்ப டாப்பு ஐசோமெட்ரிக்கோட வச்சுட்டு இந்த வியூவை நம்ம ஹைட் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் சின்ன சர்க்கிள் சரிங்களா? இந்த சின்ன சர்க்கிளுக்கு வந்து டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3 சம்திங் ஏதோ இருந்துச்சு. ஓகே 3.25. ஸோ நம்ம ஆரம் எண்டு பில்லு போட்டேனாக்க இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சேம் டூல் பாத்து கான்டூரு இந்த செயினையும் பிடிக்கிறோம், இந்த செயினையும் பிடிக்கிறோம். ஓகே கொடுத்துட்டு அதே மாதிரி டூலு கிரியேட் டூலு எண்டு மில்ல போயிட்டு ஆரம்பம் ஓகேங்களா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கட் பேராமீட்டர்லேயே சேம் அதே ரேம்ப்லேயே இருக்கட்டும் 0.25 இந்த பேராமீட்டர் அப்படியே இருக்கட்டும். வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம் நீங்கள். லிங்கிங் பேராமீட்டரில் மட்டும் டெப்த்தை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் சரிங்களா? இப்போ லிங்கிங் பேராமீட்டரில் ஆல்ரெடி ஒரு பாக்கெட் மாதிரி நம்ம எடுத்துட்டோம் இல்லையா? ஸோ அந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணி அதோட கொஞ்சம் நம்ம கூட கொடுத்துப்போம் சரிங்களா? சேஃப்டிக்கு. இப்போ இந்த இடத்த செலக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா 10.7 சம்திங் இருந்துச்சு. ஸோ நான் -10 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ டெப்த் வந்து 15.7 தான் நம்ம டோட்டல் லென்த்து. ஸோ மைனஸில் ஒரு 16 வரைக்கும் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோன்னா இப்போ உள்ள இந்த இது வரைக்கும் என்ட்ராயிரும். உள்ள ஒரு 0.3 எக்ஸ்ட்ராவே தான் போயிருக்கும் ஐசோமேட்டிக். ஓகே இப்போ இந்த பாக்கெட்டும் நமக்கு முடிச்சிட்டோம். ஃபைனலாக இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸு இந்த ஆங்கிள் இருக்கு, இந்த சைடில் ஆங்கிள் இருக்கு. இந்த 2 ஆங்கிள் அது மட்டும் தான் நம்ம 3D டூல் பாத் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னாக்க நான் 2Dல போடும்போதே இந்த அவுட்ரு வந்து கான்டூர் வந்து புல் மில்ல தான் பார்த்தேன் சரிங்களா? ஆனால் இந்த ரேடியஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ரேடியஸ். பாருங்க இந்த ரேடியஸ் எவ்வளோ இருக்கும்? 3 mm தான் ரேடியஸ் இருக்கும். இந்த பக்கம் பிரச்சனை இல்லை. அதுவுமே இங்க இந்த ரேடியஸ் இருக்கனால இதுவுமே நமக்கு பிரச்சனையில தான் இருக்கும் சரிங்களா? இந்த ரேடியஸ்லாம் நமக்கு பெருசா இருந்தாலும் இல்லை 1 mm ரேடியஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது அவுட்டர்லாம் ஓடுதுன்றனால டூல் இப்படி விலகி ஓடிடும். இது வந்து உள்ள இன்னர் ரேடியஸ்ன்றனால குறைஞ்சபட்சம் அந்த டூல்ல என்ன இருக்கோ அந்த ரேடியஸ் அப்படியே உட்காந்துருக்கும் சரிங்களா? நம்ம டர்னிங்ல சொல்றோம் இல்லையா? அதே கார்னர் தான். அந்த கார்னர் ரேடியஸ் அப்படியே இருக்கும். இப்போ இதை நீங்க ஓட்டிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த இடத்துல மெட்டீரியல் அப்படியே நிற்கும். தெரியுதுங்களா? இந்த மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆகாம அப்படியே நிக்குது. ஸோ இதை வந்து நம்ம தனியா ஒரு டூல் எடுத்து நம்ம ஓட்டணும். ஸோ இந்த இதையும் நம்ம பண்ண போறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே அதே பாட்டம்ல இருந்துச்சு இல்லையா? இந்த கான்டூர் டூல் பாத்தோட அடுத்த ஒரு ரஃபிங். இப்போ இது ஆப்ஷன் அமைக்கி அப்படியே காப்பி பண்றோம். புதுசா ஒரு லெவல் கிரியேட் பண்றோம். இதுல கான்டூர் ரீபாஸ் சரிங்களா? இதுல போயிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறோம். இப்போ மறுபடியும் இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். இது நமக்கு தேவையில்லை. இது அப்பையிலேருந்து வந்துட்டே இருக்கு. இதையும் டெலீட் பண்ணி வச்சுருவோம். கிளியர் கலர் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக் வச்சுக்கிறேன். நமக்கு இதுல எதெல்லாம் வேணும் எது வேணான்றத மட்டும் பார்ப்போம். நமக்கு இந்த கார்னர் மட்டும் தான் நம்ம கிளீன் பண்ண போறோம். ஸோ நமக்கு இந்த அவுட்ல ஓட போறது இல்லை எதுவுமே நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஃபிளாட்டும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இது எல்லாமே ஓடிடுச்சு சரிங்களா? நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ரேடியஸ் இருக்குல்ல இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் முடிக்க போறேன் சரிங்களா? அப்படியே இங்க கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லீட் அவுட் கொடுத்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை இங்க இருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டூல் பாத்ல போயிட்டு என்ன பண்ணிக்கிறேன் இந்த ஒரு ஏரியா 1 2 3 4 5 இது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறேன். எனக்கு இந்த ஒரு ஏரியா மட்டும் போதும். இதுக்கான கண்ட்ரோல் பிளஸ் ஜெட் கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் டெலிட் 1 2 3 ஓகே தூக்கு. இப்போ இதையும் தூக்கிவிடு. இப்போ இதை மட்டும் எடுத்துட்டோம்னாக்கா இங்க பேலன்ஸ் இப்படியே இருக்கும். இப்போ டூல் பாத்ல போயிட்டு கான்டூரு இந்த செயினை இப்படி செலக்ஷன் பண்றோம். இந்த செயினை செலக்ஷன் பண்றோம். இப்போ 2 செயின் ஆயிடுச்சு. இதை ரெண்டையும் ஒரு சின்ன டூலை வச்சு ஓட்ட போறோம் சரிங்களா? இப்போ இந்த கார்னர் வந்து 3 mm சம்திங் தான் இருந்துச்சு. ஸோ 6 எண்டு மில் வச்சு நம்ம ஓட்ட போறோம். சேம் 6 எண்டு மில் வச்சு ரேம்ப் போட்டுப்போம். இது வந்து ஆல்ரெடி இங்க எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு ஸ்டாக். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு பார்ட்ஸுக்கும் 1 mm கொடுத்துக்கிறேன்.
ஃபைனலா டெப்த் ஆஃப் கட்டு, லீட் அவுட், மல்டி பாஸ் தேவையில்லை, லிங்கிங் பேராமீட்டர் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு டெப்த் வந்து -16 இல்ல 16.5 வரைக்கும் நீங்க எக்ஸ்ட்ரா போடணும்னா 16.5 வரைக்கும் போய்க்கோங்க. வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இப்படி ஓடிடுச்சுன்னா இது ஃபைனலாக முடியும். ஃபைனலாக ஒரு டூலை வச்சு ஃபைனல் அவுட்டர் ஃபினிஷிங் இன்னொரு தடவை போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த அவுட்டர் கான்டூருக்குலாம் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். அதனால பிரச்சனை இல்லை. இப்போ இதை மட்டும் ஓட்டி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் உங்களுக்கு ரிமூவ் ஆயிருக்கான்னு தெரியும். பார்த்தீங்களா? இங்கே ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிடுச்சா? இந்த மாதிரி ரிமூவ் ஆயிருக்கணும். ஓகே. இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன மிச்சம் இருக்குன்னா இந்த 3Dல இருக்க டூல் பாத் மட்டும் தான் நமக்கு மிச்சம் இருக்கு. ஸோ ஐசோமெட்ரிக் இந்த அதே மாதிரி லெவல்ஸ்ல போயிட்டு இதையும் நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம். ஒன்னாத மட்டும் ஆன் பண்ணிட்டு இதையும் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு 3Dல மட்டும் இருக்கு. இதை வந்து என்ன பண்ணலாம்னா நீங்க 3D ஃப்ளோ லைன் இந்த ஆப்ரேஷனை தான் நான் யூஸ் பண்ண போறேன். இந்த இதை யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபேஸை மட்டும் நம்ம செலக்ஷன் பண்றோம் அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துல ஒரு கேப் மாதிரி தெரியும். சரிங்களா? இந்த கேப் இது வந்து ஃபில்லிங் பண்ணணும். பண்ணிட்டா இது இன்னும் சிம்பிளா முடிஞ்சிடும். இல்ல இப்ப நான் அவருக்கு பேசிக்கா தான் சொல்லி தரேன் இல்லையா? ஸோ அவருக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன்னா புதுசா ஒரு லெவல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இங்க ஆங்கிள் 1 அப்படின்னு ஒரு லெவல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா புதுசா வயர் ஃப்ரேமு இப்போ வந்து கர்வான் 1 எட்ஜ் இதை வச்சிருக்கேன். எனக்கு வந்து ஆல் எட்ஜ் என்னன்னு தெரியல. திடீர்னு ஒர்க் ஆக மாட்டேங்குது. மாஸ்டர்ல பக்கா என்னன்னு தெரியல. ஸோ நான் இதை கொடுத்து இந்த ஒரு லைனு இந்த லைன் இந்த 3 லைனை மட்டும் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி 3 லைனை மட்டும் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஓகே. இப்போ இந்த 3 லைனையும் நான் வேற ஒரு லெவலுக்கு மாத்துறேன். எந்த லெவல் அப்படின்னாக்கா ஆங்கிள் 1க்கு மாத்துறோம். ஸோ 8வது லெவல். இப்போ நான் அது வந்து இதை 8வது லெவலை கரண்ட் லெவலை வச்சுட்டு 1 வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஐசோமெட்ரிக்ல வச்சுட்டு இதையும் நம்ம ஜாயின் பண்ண போறோம். 1 என்டிட்டிஸ் ட்ரிம்மு இதையும் இது ஓகேங்களா? ஸோ இப்படி வந்துருச்சு அப்படின்னாக்கா இதை தான் நம்ம சர்ஃபேஸா ஒரு இதை வந்து மாற்ற போறோம். இப்போ ஐசோமெட்ரிக் இப்போ பாருங்க நான் இதை வந்து 3D வியூ இருக்குல்ல அதுக்கு இப்படி பேரலாம் ஒரு ரைட் சைடு இந்த வியூ பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்ன இந்த ஃபிளாட் இருக்கோ அந்த ஃபிளாட்டுக்கு ஒரு லைன் மாதிரி ஒன்று 3D போட்டேன். சரிங்களா? அதாவது 2Dல ஒரு லைன் ஒன்று போட்டேன். இதை வந்து நான் சர்ஃபேஸா இப்போ கிரியேட் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? இதை வந்து சர்ஃபேஸு எக்ஸ்ட்ரூட் கொடுத்து இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா இதை மட்டும் நான் கிரியேட் பண்ணிக்க போறேன். இப்போ வந்து ஆப்போசிட் சைடு கொடுத்துட்டு எனக்கு திக்னஸ் வந்து ஒரு 5 மைக்ரான் 0.05. இப்போ எனக்கு சர்ஃபேஸா ஒரு சீட்டு மாதிரி ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? சீட்டு கிரியேட் ஆயிடுச்சுன்னா இதை தான் நான் இப்போ வந்து டூல் பாத்துக்கு யூஸ் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போறோம் டூல் பாத்து இப்போ இந்த 3D நமக்கு தேவையே இல்லை. ஸோ அதையும் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ டூல் பாத்து ஃப்ளோ லைனு செலெக்ஷன்ல வந்து இந்த 3D சீட்டை நம்ம செலக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? செலெக்ஷன் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு 3D சீட்ல எந்த டைரக்ஷன்ல கட் எடுக்கணும் இந்த டூல் பாத்தோட கான்ஃபிகரேஷன். சரிங்களா? இதுல இந்த ஃப்ளோ லைன் ஆப்ஷன்ல வந்து நம்ம மெயினா பார்க்க போறது இந்த ஒரு பேஜ்ல இந்த ஃப்ளோ லைன் கான்ஃபிகரேஷன் இது மட்டும் தான் நம்ம மெயினா பார்க்கணும். இதை கிளிக் பண்ணோம்னா இதுல 4 ஆப்ஷன் தான் இருக்கும். இதை மட்டும் மாத்தினா இந்த டூல் பாத் மாதிரி சிம்பிளான டூல் பாத் இல்லவே இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இருக்குல்ல ஒரு சீட் இருக்கு. அந்த சீட்டுக்கு கீழே ஓடணுமா மேல ஓடணுமா அதுதான் ஃபர்ஸ்ட். அதுதான் ஆப்ஷன். சரிங்களா? இப்போ நமக்கு சீட்டுக்கு கீழே அந்த டூல் பாத் ஓடுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இன்னொரு ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ மேல வந்துடும். கரெக்டா? இந்த மாதிரி மேல வந்துடும். இப்போ இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஆப்செட் கட் டைரக்ஷன் இருக்கா ரெண்டாவது ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப்பை கிளிக் பண்ணுங்க. இப்போ மேல இந்த ஏரோ மார்க் இருக்கு. அதை நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ ஏரோ மார்க் இப்படி இருக்கு. அதாவது வெர்டிகலா இப்படி இறங்குற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஹரிசாண்டலா இப்படி டூல் மூவ் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதாவது டூல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு தடவை மாத்தினீங்கன்னா இந்த மாதிரி ஜெட்ல மூவ் ஆகிற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஜெட் பிளஸ் எக்ஸ்ல ஒய்ல மூவ் ஆகிற மாதிரி.
ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த இந்த மெத்தட் தான் வேணும். ஸோ ஸ்டெப் டைரக்ஷன் கீழ இருந்து போணுமா? மேல இருந்து போணுமா? கீழ இருக்கு. கீழ இருந்து மீன்ஸ் என்னன்னா, இது கீழ கிடையாது. டாப் வியூல பார்த்தா தெரியும். உங்களுக்கு இந்த பாட்டம் சரிங்களா? ஒய்யோட இந்த லெஃப்ட் சைடு இது லெஃப்ட் ச இது எப்படி சொல்றது? ஃப்ரண்ட் ஒய்யில ஃப்ரண்ட்ல இருந்து வரணுமா? இல்ல டூல் ஆரம்பிக்கிறதே ஒய்யில பேக்ல இருந்து. ஏன்னா பேக்ல இருந்து வந்துச்சுன்னா, ரஃப்பிங்ல ஓட்ட வேண்டியது இருக்கும். சரிங்களா? அதான் இப்ப நான் உங்களுக்கு எப்படி இத புரியிற மாரி எப்படி சொல்றது? ஓகே நான் உங்களுக்கு டூல் ஓட்டி காமிக்கும்போது சொல்றேன். இப்ப நான் செலக்ஷன் பண்றது இந்த டைரக்ஷன்ல செலக்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கீழ இருந்து எனக்கு ஓடுற மாரி. ஸ்டார்ட் பாயிண்ட் ரைட்டா, லெஃப்ட்டா அத மட்டும் மாத்தணும். ஸோ எனக்கு இங்கிட்டு இருந்தே இருக்கட்டும். இப்ப நான் ஓகே குடுத்துட்டேன். குடுத்துட்டு, இந்த மீதி இருக்க எந்த ஆப்ஷனுமே நம்ம கை வைக்க தேவையில்ல. அது டிஃபால்ட்டாவே பக்காவா தான் செட் ஆயிருக்கும். சரிங்களா? ஒருவேள உங்களுக்கு ஸ்டாக் வேணும்னா மட்டும் இந்த இடத்துல ஸ்டாக் நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்ப ஃபினிஷிங். ஃபினிஷிங்ல வந்து ஸ்கேல் அப் ஹைட் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கு. நான் டிஸ்டன்ஸ்ல குடுத்துக்கிறேன் இப்போ. சரிங்களா? ஒரு O5 குடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரே ஃபினிஷிங் பாஸ மட்டும் தான் ஓட்டப் போறேன். தனியா ரஃப்பிங் பாஸ் ஓட்டல. ஏன்னா ஃபினிஷிங் ஒரே மாரி. ஏன்னா இது சைக்கிள் டைம் கொஞ்சம் கூட ஓடும். குடுத்துட்டேன்னா இந்த மாரி ஓட ஆரம்பிச்சுரும். சரிங்களா? இப்போ இதுல ஒரு தப்பு நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு லைன் மாரி ஒண்ணு தெரியுது பாருங்க. அந்த காட்டுறேன் டூல் ஓடும்போது எப்படி ஓடுதுன்னு. தெரியுதுங்களா? டூல் இந்த ஷேப்ல இருக்கு. இந்த ஷேப்ல இருந்துச்சுன்னா, வேற ஒரு தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். எங்க தப்பு நடந்திருக்கும்? டூல் பிளான் இந்த இடத்துல கீழ இருக்கு இல்லையா? சி பிளான், டி பிளான், WS இந்த மாரி இடத்துல டூல் பிளான்ல தப்பு நடந்திரும். அப்படின்னா தான் அது வித்தியாசமா காட்டும். இப்ப நீங்க ஓட்டி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தெரியும். இப்படி டூல் ஓடவே ஓடாது நம்ம மெஷின்ல. இது ஒண்ணும் 5 ஆக்சிஸ் இல்ல. ஸோ 3 ஆக்சிஸ். ஸோ இந்த இத வந்து நம்ம மாத்தப் போறோம். பேராமீட்டர்ல போயிட்டு, இந்த பிளேன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரைட்ன்னு இருக்கா? டூல் பிளான். அது ரைட் கிடையாது. நமக்கு டாப்பு. ஸோ மேனுவலா செட் பண்றோம். இங்க போயிட்டு டாப்ல வச்சுப்போம். அது மாரி கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானும் நமக்கு டாப் தான். இப்ப கிளிக் பண்ணிட்டு, ஓகே பண்ணுங்க. மாறிடுச்சா? இந்த மாரி ஒரு குட்டி, குட்டி எரர் அப்பப்ப நம்மள தெரியாமயே நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம். அதையும் சரி பண்ண கத்துக்கோங்க. இப்ப நீங்க ப்ளே பண்ணுங்க. டூல் எப்படி ஓடுதுன்னு. ரைட் சைடு தெரிதா? இப்ப இந்த மாரி ஓடும். இதுவே நீங்க டூல இந்த இந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க. இந்த பத்தமா கட்ரு இங்க நிக்குதுன்னா, இங்க எடுக்கும். இப்படியே எடுத்துட்டே போகும். அப்ப இந்த கீழ இப்படி வரும்போது, இந்த இடத்துல ஸ்டாக் நெறைய இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு நானு இத வந்து ஒரு சிமுலேஷன்லயே ஓட்டி காட்டுறேன். ஓகே. இந்த ஒரு ஆப்பரேஷன மட்டும் நான் செலக்ஷன் பண்றேன். ஓகே. இந்த வியூவே இருக்கட்டும். இந்த வியூல வச்சுட்டேன்னா, இப்ப இங்க கீழ இருக்கு. இங்க பாருங்க. இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏய் மொத இருந்து வா. டக்குனு முடிஞ்சிருது. ஸ்பீட கண்ட்ரோல் பண்ணு. ப்ளே பண்ணு. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கா? ஸோ இந்த பிளான்ட்டோட மொத்த ஹைட்டும் இங்க தான் இருக்கும். ஸோ 0.1 O5 O5யா கட் எடுக்கும்போது, இது பெருசா லோடு தெரியாது. ஓகேங்களா? ஆனா இதுவே இந்த டூல் இங்க ஆரம்பிச்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இப்படியே பிளஞ்ச் ஆயிட்டே போகும்போது, இங்கிட்டு இருந்து இப்படி கட் எடுத்துட்டே வருதுல்ல, இந்த இடத்துல ஸ்டாக் கம்மியா இருக்கும். ஈஸியா கட் எடுத்துரும். ஆனா இந்த இடம் வரும்போது, இவ்வளவு ஹைட்ல இவ்வளவு பெருசா ஸ்டாக் நிக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் இங்கிட்டு இருந்து உங்களுக்கு கட் எடுக்க சொன்னேன். இந்த மாரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். இப்ப ஐசோமேட்டிக் அடிச்சுட்டு, இப்ப இந்த ஆங்கிள் முடிஞ்சிருச்சு. இதே மாரி தான் அந்த ஆப்பரேஷன நம்ம பண்ண போறோம். சரிங்களா? அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. சிம்பிளா முடிஞ்சிரும். இத மட்டும் ஓட்டி முடிச்சாச்சுனாக்கா, ஜாப் முடிஞ்சிரும். டோட்டலா செலக்ட் ஆல் குடுத்துட்டு 3Dல பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாரி ஒரு ரவுண்ட் பீஸா இருக்கு. அதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வேல. இதே ரெக்டாங்கிள் பீஸ்னா இன்னும் சிம்பிளா முடிஞ்சிருக்கும். முடிஞ்சிருச்சா? இந்த மாரி இருக்கும். இப்ப இந்த ரெக்டாங்கிள் வந்து நமக்கு இதுவரைக்கும் தான் இருக்கு. ஸோ நம்ம வேணும்னா, இந்த லைன இன்னும் கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி, இதுவரைக்கும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபைனலா, இப்ப நம்ம ஒரு லைன் போட்டு இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இல்லையா? அதே மாரி இந்த பக்கமும் ஒரு 45 டிகிரிக்கு இந்த பக்கமும் ஒரு லைன போட்டு, அத ஒரு சர்ஃபேஸா எடுத்துக்கிட்டீங்கனாக்கா, இந்த பக்கமும் ஆங்கிள் கிரியேட் ஆயிடும். ஜாப் டோட்டலா கம்ப்ளீட் ஆயிடும். சரிங்களா? ஓகே. அவ்வளோதான். இப்படிதான் நம்ம ஓட்டுறோம்.